நீ மானம் கட்டு. குடும்பத்து மானம் கௌரவம் எல்லாத்தையும் தொலைச்சு. நான் கஷ்டப்பட்டு தேடி கொடுத்த வேலையும் தொலைச்சு. ஒரு போராட்டத்துக்கு தண்ணி போட்டு லாரியில அடிபட்ட நாய் மாதிரி தெருவில் கடத்தீங்க. இதை விட அவமானம் நினைக்கிறேன். அப்பா எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? நான் ஆடுவாள். அவன் அடமாட்டான். அவளுக்கு பழகி போச்சு. அடி மேல அடி வாங்கி அவளுக்கு காப்பு காட்சி கவலைப்பட பாத்தியா கூட மேல எவ்வளவு கரிசனம் காட்ட பாத்தியா? இவன் பாவம் பிறந்து வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் நல்லா சிரிச்சு பேசலாம். ஏன் வந்து ஒரு வருத்தப்பட வச்சுட்டா பாவி? இவன் இனிமே பேசி திருந்த மாட்டான். நீ மெட்ராஸ் கிளம்பி ஒரு வாழ்க்கையை நிம்மதியா நடந்து போ. நான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி ஒன்னு அழைச்சு. அப்பா என்னப்பா? ஏம்மா அப்பா இப்பதான் மாரடைப்புல செத்து பொழைத்துக்கிறாரு. இந்த அதிர்ச்சி எப்படி தாங்குவாருன்னு பாக்குறியா? எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுமா. இது நிமித்த முடியும். இந்த ஜென்மத்தில் திருந்த போறதில்லை. என்னை தனத்தை நிம்மதியா இருக்க விட போறேன். இந்த கட்ட வேகிற வரைக்கும் இவனால எனக்கு ரோதனை மேல ரோதனை. சரு போதும் மாமா, போதும் நிறுத்துங்க. இது வரைக்கும் யார் உங்களை திட்டாலும் நியாயம் உங்க பக்கம் இருக்க நினைச்சு நான் எல்லாரையும் சமாதானப்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்ச காரியத்தை பார்த்து என் மனசை விட்டு போச்சு மாமா. ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ற மனுஷன் ஆயிட்டீங்க நீங்க. தப்பு செய்யறது இயற்கை. ஆனா அதை திருத்திக்கிட்டு நல்லபடியா வாழறதுதான் ஒரு மனுஷனுக்கு அழகு. ஆனா அதை விட்டுட்டு இப்படிதான் செய்வேன்னு செஞ்சுட்டு ஒவ்வொரு தடவையும் சப்ப கட்டு கட்டுறது ஒரு நல்ல மனுஷன் செய்யற காரியம் கிடையாது. உங்களை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு மாமா, வேதனையா இருக்கு. நீ உன் மகனுக்கு நீ ஏதாவது செஞ்சுட்டு